ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 2 days ரொட்டீன் vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வேளாங்கண்ணி போயிட்டு திருச்சி ரிட்டன் ஆயாச்சு. திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். திருவரம்பூர் தான் இப்போ வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவும் நேனா மோர் தாங்க வாங்கி குடித்தாங்க. அவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு மோரே பிடிக்காது, பால் ஐட்டமே பிடிக்காது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமான கீயும் வெண்ணையும் கிடைக்கும். இங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். இந்த கீ பர்டிகுலராக இந்த பிரியாணி ஸ்வீட்டு நல்லா ரிச்சான ஃப்ளேவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா சாதாரணமான நேரத்தில் இந்த டிமார்ட்டில் வாங்குகிற கீ யூஸ் பண்ணிப்போம். ஆனால் ஏதாவது நம்ம சூப்பராக சமைக்க போகிறோம், நல்லா விருந்து மாதிரி சமைக்க போகிறோம் அப்படி சொன்னால் இந்த மாதிரி கீலாம் யூஸ் பண்ணி அம்மா செய்வாங்க. ஸ்வீட்டு பிரியாணி எல்லாமே. அப்புறம் டேரனுக்கு ஸ்வீட் வேணும்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த டோனட்டும் வாங்கியிருந்தோங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா அம்மா இந்த கீயை ஒரு சில்வர் செம்படத்தில் மாற்றி வச்சுட்டாங்க. 1/2 லிட்டர் கீ 500. அப்புறம் 1/4 கிலோ வெண்ணெய் 200 ரூபாங்க. கீயை பாத்திரத்தில் மாற்றும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லு. அம்மா செம்மையாக இருக்கல ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டே மாற்றிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வந்துருச்சு. கீ பார்த்திங்கன்னா நல்லா மணலாக சுத்தமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வெண்ணெயும் மாற்றி வச்சாச்சுங்க. இந்த வெண்ணெய் தான் மேக்ஸிமம் அம்மா எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கடையில் பட்ரு வாங்குறது ரேர் தான். சம்டைம்ஸ் இந்த திருவரம்பூர் போக மாட்டோம், ரொம்ப நாள் ஆயிருமா, அதுக்குள்ளே பட்டர் தீந்துடும். அப்போதைக்கு மட்டும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். ஒரு சின்ன பேக்கெட் பட்டர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம டேரனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு போனாலே, பீச் ஏரியா போனாலே எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் அலர்ஜி அதிகம். அந்த சமையல் நல்லா செஞ்சுருந்தா அதனால தான் அம்மா செய்வாங்க. எப்பயுமே வேளாங்கண்ணி போனால் சமைச்சு தாங்க சாப்பிடுவோம். ஹோட்டல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். அதனால டேரனுக்கு ட்ரிப்ஸும் போட்டு அவன் வீட்டுக்கும் வந்துட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸும் எனக்கு பேக் பண்ணி அமிச்சாங்க. டேரன் ஸ்கூலுக்கு போல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரவை உப்புமா தாங்க செஞ்சாங்க. அப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா மாவுக்கு எல்லாமே ஊற போட்டாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைனா போதும், அப்படியே தொடர்ந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிரும். எல்லாம் தொடர்ந்து அப்படியே படுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் போல் மாவும் அரைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மாதுளை பழம் இருந்துச்சா, அதையும் உரிச்சு வச்சாச்சு. ஸோ அன்னைக்கு ரொட்டீன் அப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.